இன்னைக்கு டேல நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற டாபிக் MA 4151 பேப்பரில் யூனிட் 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 3, 5, 4 ஸோ இந்த ஸ்லாட்டில் 3 யூனிட்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணியிருந்தோம். பிடிஎஃப் கண்டென்ட் டாபிக் வைஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேயில் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு அது ஈஸியாக தான் இருந்திருக்கும். அப்படி இல்லைனாலும் இனிமேல் டைம் இருக்குது. ஸோ வித்தின் 4 to 5 டேஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டென்ட் என்னென்ன, அதில் எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கேட்கலாம், நம்ம சேனலில் எதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்குது, ஸோ இந்த பேட்டர்னில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி டேவாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற டாபிக் வெக்டார் ஸ்பேஸ். ஸோ வெக்டார் ஸ்பேஸ்னால் என்ன, டெஃபினிஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் ஃபஸ்ட்டு தெரியணும். வெக்டார் ஸ்பேஸோட டெஃபினிஷன் அண்ட் கான்செப்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற 6 வீடியோஸுமே இதோட சப்டிவிஷனாக தான் நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் ஓவர் எ ஃபீல்ட் இஸ் எ வெக்டார் ஸ்பேஸ். ஸோ பாலினாமியல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறது நம்ம செகண்ட் வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸ் ஓவர் எ ஃபீல்ட் இஸ் வெக்டார் ஸ்பேஸ். ஸோ ஓவர் ஃபீல்டு சீக்வன்ஸ் ரெலவெண்ட்டாகவும் நம்மளால் செக் பண்ண முடியுமா, முதல்ல கொடுத்துறது பாலினாமியல், செகண்ட் கொடுக்குறது சீக்வன்ஸ். ஸோ இந்த ரெண்டு பேட்டர்னில் ஏதாவது ஒரு கொஷின் நமக்கு பார்ட் பி கொஷினாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து கான்செப்டை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மேட்ரிக்ஸ் பேட்டர்னில் கொடுக்குறாங்க. ஸோ மேட்ரிக்ஸ் பேட்டர்னில் கொடுத்தாலும் நம்மளால் செக் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். அடுத்து அவங்க ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே யூனிவர்சிட்டி கொஷின்ஸு 5, 6, 7 எல்லாமே நம்ம 2021 ரெகுலேஷன்லேயே பார்ட் பிலையும் சரி பார்ட் சிலையும் சரி கொடுத்த கொஷின்ஸ் தான். இதனோட சொல்யூஷன்ஸ் தான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். x plus y equal to xy, kx equal to x power k. ஸோ அண்டர் திஸ் கண்டிஷனில் வெக்டார் ஸ்பேஸ் இருக்குமா அப்படிங்கிறது தான் நம்ம செக் பண்ணியிருந்துருக்கணும். 6th ப்ராப்ளம் பாருங்கள். x y x dash y dash இருந்தால் ஆட் பண்ணும்போது இந்த ப்ராசஸில் ஆட் பண்ணுங்கள், மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ப்ராசஸில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த கண்டிஷனில் நம்ம வெக்டார் ஸ்பேஸ் கண்டிஷன் செக் பண்ணணும். அண்ட் லாஸ்ட் 1/1 y டேஷாக இருந்ததுன்னா இப்படி இருந்ததுன்னா நம்ம செக் பண்ணணும். இது எல்லாமே செக் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 தான் ப்ரூவ் தட். ஸோ ப்ரூவ் தட்னா கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும். ரிமைனிங் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம ஒவ்வொரு வெக்டார் ஸ்பேஸ் கண்டிஷன் வைஸ் செக் பண்ணணும். ஸோ சில சமயம் அக்செப்ட் ஆகும், சில சமயம் ரிஜெக்ட் ஆகும். ஸோ வெரிஃபை பண்ணும்போது சாட்டிஸ்ஃபை ஆனால் இட் இஸ் சாட்டிஸ்ஃபை, அப்படி இல்லைன்னா எந்தெந்த கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகலையோ அதை தனியாக ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். வெக்டார் ஸ்பேஸ் கண்டிஷன் ரொம்ப ஈஸியான கான்செப்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷினாக வெக்டார் ஸ்பேஸ் டெஃபினிஷன் அண்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா போதும். ரிமைனிங் எல்லா டாப்பிக்கும் அந்த டெஃபினிஷன் வைஸ் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். இந்த லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் ஒரு பார்ட் பி கொஷினில் தான் நமக்கு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ பார்ட் பி கொஷின்ங்கிறப்ப ஒரே ஆர்டராக ஃபாலோ பண்ணால் நமக்கு கான்செப்ட் ஈஸியாக புரியுங்கிறதுக்காக தான் கொடுத்துருந்தோம். லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடில் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு கிவனில் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா எப்படி